வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். நாம் யாவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி இந்த அருமையான மாலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் வாய்களை தந்து நன்றியோடு கூட சோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பாடல் பகுதி, துதியின் பகுதி, ஆராதனை பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக சோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக சோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதமுள்ள பகுதிகளில் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல்கள் மத்தியிலே இருக்கட்டும். வர வேண்டிய விசுவாச பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த தெலுங்கு ஆராதனையிலுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வந்த பிள்ளைகள் வெறுமனையாய் போகாதபடி உம்முடைய நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு சந்தோஷத்தோடு போக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு நன்றாக தெரிந்த பாடல் தான். எண்ணி தளச்சினா ஏதி அடிகினா ஜெரிகேதி நீ சித்தமே பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது முற்றிலுமாக ஒரு தெலுங்கு பாடல் தான். நம்ம பாடி கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எண்ணி தளச்சினா ஏதி அடிகினா ஜெரிகேதி நீ சித்தமே. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ తోడు లేక నీ ప్రేమ లేక ఇలలో నాయే ప్రాణి నిలువలేదు. నీ తోడు లేక నీ ప్రేమ లేక ఇలలో నాయే ప్రాణి నిలువలేదు. అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా, అడవి పువ్వులే నీ ప్రేమ పొందగా నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఓ ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నా ఇంటి దీపం నీవేగన తెలిసి నా హృదయం నీ కొరకు పదిలపరచితి. నా ఇంటి దీపం నీవేగన తెలిసి నా హృదయం నీ కొరకు పదిలపరచితి. ఆరిపోయినా నా వెలుగు దీపము
ఆరిపోయినా నా వెలుగు దీపము వెలిగించము నీ ప్రేమతో ప్రభువా, వెలిగించము నీ ప్రేమతో. ఓ ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఆపదలు నన్ను వెన్నంటియున్నా నా కాపరి నీవై నన్ను ఆదుకొంటివి. ఆపదలు నన్ను వెన్నంటియున్నా నా కాపరి నీవై నన్ను ఆదుకొంటివి. లోకమంతయు నన్ను విడిచిన, లోకమంతయు నన్ను విడిచిన నీ నుండి వేరు చెయ్యవు ప్రభువా, నీ నుండి వేరు చెయ్యవు. ఓ ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నా స్థితి కమినించి నన్ను ప్రేమించి నా కొరకై కల్వరిలో యాగమైతివి. నా స్థితి గమనించి నన్ను ప్రేమించి నా కొరకై కల్వరిలో యాగమైతివి. నీ యాగమే నా మోక్ష మార్గము, నీ యాగమే నా మోక్ష మార్గము. నీయొందే నిత్య జీవము ప్రభువా, నీయొందే నిత్య జీవము. ఓ ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ ಚಿತ್ತಮೇ ಎಲ್ಲ ಕರங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரியமான தேவ ஜனமே, நாம் ஒரு மனதோடு கூட எழும்பி நிற்போமா? ஒரு மனதோடு கூட எழும்பி நின்று ஒரு ஆராதனை பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இது ஒரு தமிழ் பாடல் தான், ஆனால் தெலுங்குல பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். మరువ లేదెన్నడు మనసార స్తుతియింతును. பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. మరువలేదెన్నడు మనసార స్తుతియింతును. మరువలేదెన్నడు మనసార స్తుతియింతును. రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు. రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు.
స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును ఎబినేజర్ నీవే అయ్యా ఇంతవరకు సహాయం నీవే ఎబినేజర్ నీవే అయ్యా ఇంతవరకు సహాయం నీవే ఎల్గోయి ఎల్గోయి నన్ను చూచావే ఎలా నిన్ను స్తుతించెదను ఎల్గోయి ఎల్గోయి నన్ను చూచావే ఎలా నిన్ను స్తుతించెదను స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా ఓ స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా బలహీన సమయములో ఫలము నిచ్చావయ్యా బలహీన సమయములో ఫలము నిచ్చావయ్యా స్వస్థత పొందితి నీదు కాయాలొచ్చే నా కుటుంబ వైద్యుడే నీవే స్వస్థత పొందితి నీదు కాయాలొచ్చే నా కుటుంబ వైద్యుడే నీవే స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా ఓ స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు రేయి పగలు నన్ను మరవక ఇంతవరకు నడిపించావు స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా
ఓ స్తోత్రం స్తోత్రం అయ్యా కోటి కోటి స్తోత్రం అయ్యా మరువలేదెన్నడూ మనసార స్తుతింతును మరువలేదెన్నడూ మనసాர స్తుతింతును. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், அற்புதமானவர், அதிசயமான தேவன் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக ஏராளமான புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்து இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கிறோம். உடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். దేవుడు ఒక నామం మహిమపడును గాక. இந்த அருமையான மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ఈ సాయంకాలం సమయంలో మిమ్మల్నంతా చూసి నాకు పెద్ద సంతోషం. இந்த மாலை ஆராதனையிலே நாம் தொடர்ந்து அநேக தேவனுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ఈ సాయంకాలం సమయంలో ఒక్కొక్క రోజు మనము దేవుడు ఒక మాటలు ధ్యానించుకొని మనం వింటున్నాము. இந்த அருமையான மாலை ஆராதனை செய்தியின் தலைப்பு நல்ல ஆடுகள் என்கிறதான தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். ఈ సాయంకాలం సమయంలో మన ఒక సందేశం, ఒక అంశం ఏమంటే మంచి గొర్రెలు అనే ఒక సందేశాన్ని ఇంకా మనము ధ్యానం చేసేపోతున్నాము. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். మన ఒక యేసుక్రీస్తు ఏమైందంటే ఒక మంచి ఒక కాపరిగా ఉన్నాడు. அப்படியானால் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது நாமும் நல்ல ஆடுகளாக இருப்பது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. ఆయన ఒక మంచి కాపరిగా ఉంటే మనం ఎట్లుండాలా? మనము కూడా ఒక మంచి గొర్రెలుగా ఉండాలా? வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ఈ గ్రంథంలో నుండి మనం ఒక దేవుడు ఒక మాటల్ని ధ్యానిస్తాము. యోవాన్ రాసిన సువార్త 10వ అధ్యాయము 11వ వచనం. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ఆడుగులకాగ తన జీవனை கொடுக்கிறான் என்று சொல்லி யோவான் அருமையாக எழுதியிருக்கிறார். ఇక్కడ చూసినప్పుడు నేనే మంచి కాపరిని, మంచి కాపరి ఏం చేస్తాడంటే తన గొర్రెల కోసం తన ప్రాణాన్ని పెట్టిండు అనేది యోవాను రాసిండు. ఇక్కడ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். మన ఒక యేసుక్రీస్తు ఎట్లుండంటే ఆయన మంచి కాపరిగా ఉండు. அப்படியானால் நாம் நல்ல ஆடுகளாக இருப்பது மிக அவசியமான காரியம். మనము కూడా మంచి ఒక గొర్రెలుగా ఉండేదే అది చాలా ముఖ్యమైనది. எல்லா ஆடுகளுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். అన్ని ఒక గొర్రెల కోసం తన ప్రాణాన్ని పెట్టిండు. ஆனா நல்ல ஆடுகளுக்காக அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். అయితే మంచి గొర్రెల కోసం మంచి ఒక ఆశీర్వాదం దేవుడు పెట్టిండు. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆடுகளுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ఈ లోకంలో ఉండే అన్ని గొర్రెల కోసం దేవుడు ఏం చేసిండంటే తన ప్రాణాన్ని పెట్టిండు. ஆடுகள் என்பது மனிதர்களை குறிக்கிறது. ఇక్కడ గొర్రెలు అనగా అది ఎవరిని గురించి చెప్పుతుంది అంటే మనుషుల గురించి చెప్పుతుంది. எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். అన్ని జనాల కోసం దేవుడు ఏం చేసిండంటే తన ప్రాణాన్ని పెట్టిండు. ஆனா எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பது இல்லை. అయితే ఆయన అన్ని జనాల కోసం ఆశీర్వాదం ఇయ్యడు. அப்ப எந்த ஆடுகளுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் நல்ல ஆடுகளுக்காக தான் அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். అయితే ఆయన ఎవరికి
ఆ ఆశీర్వాదం ఇస్తాడు అని చూసినప్పుడు అది మంచి గొర్రెలకి మాత్రమే ఆ ఆశీర్వాదం పెట్టిండు. எல்லா ஆடுகளுக்காகவும் ஜீவனை கொடுத்தார், ஆனால் நல்ல ஆடுகளுக்காக ஆசீர்வாதங்களை தருகிறார். అందరి కోసం అన్ని గొర్రెల కోసం తన జీవం ఇచ్చిండు, కానీ అన్ని గొర్రెల కోసం ఆశీర్వాదం పెట్టిండు. அப்போ நாம ஒரு நல்ல ஆடாக நாம் வாழ்வது மிக அவசியமான காரியமா இருக்கிறது. అయితే మనం ఎట్లుండాలంటే మంచి ఒక గొర్రెలుగా దేవుడికి ఉండాలి. சபையில இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் தான் நல்ல ஆடுகள். సంఘంలో ఉండే అన్ని గొర్రెలు ఏమైనాయంటే మంచి ఒక గొర్రెలుగా ఉన్నాయి. அப்படியானால் நல்ல ஆடுகள் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? అయితే మంచి గొర్రెలని మనం ఎట్లా గుర్తించగలము? பாருங்க, வாசிங்க சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனம். 100வது சங்கீதம் 3வது வசனம். కీర్తనలు 100 3rd word. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். பாருங்க, அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருந்தால்தான் நல்ல ஆடுகளாக இருக்க முடியும். మనం ఆయనకి మనం ఏమైనా మంచి ఒక పచ్చిగల చోట్ల మేసే ఒక గొర్రెలుగా ఉన్నాము. அவர் மேய்க்கிறதான மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருப்பது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. ఆయన మన మేపే ఒక గొర్రెలుగా మనం ఉండేది చాలా ముఖ్యమైన ఒక సంగతి. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும். ఆయన ఒక మంచి కాపరిగా ఉండు, మనం ఎట్లుండాలంటే మంచి ఒక గొర్రె పిల్లలుగా ఉండాలి. அப்ப முதலாவது நல்ல ஆடுகளை எப்படி கண்டுபிடிப்பது? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்க வேண்டும். మనం ఎట్లా గుర్తించగలము అంటే మనం మంచిగా ఆయనకి మంచి గొర్రె పిల్లగా ఉండాలి. அவர்தான் நம்மை மேய்க்க வேண்டும், அவர்தான் நமக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ఆయనే మన మేపాలా, ఆయనే మనకి మంచి ఆహారం ఇయ్యాలి. அப்ப பாருங்க, அவருடைய ஆடுகளுக்கு, அவர் மேய்ச்சலின் ஆடுகளுக்கு அவர் நல்ல ஆகாரத்தை தருகிறார். ఆయన ఏం చేస్తాడంటే ఆయన ఒక మంచి గొర్రెలకే ఆయన ఏం చేస్తాడంటే మంచి ఒక ఆహారాన్ని ఇస్తాడు. பாருங்க, சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது 2வது வசனங்களை பாருங்க, வாசிங்க. 23வது சங்கீதம் 1வது 2வது வசனம். కీర్తనలు 23வது 1 2வது வசனம். சங்கீதம் 23 1 2. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படியானால் அவருடைய ஆடுகளை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். అట్లయితే ఇక్కడ చూసినప్పుడు మంచి ఒక గొర్రెల్ని ఆయన ఏం చేస్తాడంటే పచ్చిగల చోట్ల ఆయన మనని నడిపిస్తాడు. நல்ல ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை தருகிறார், நல்ல புல்லை கொடுப்பார். మంచి గొర్రెలకి ఆయన ఏం చేస్తాడంటే మంచి గడ్డి, పచ్చిగల గడ్డి ఆయన ఇస్తాడు. எல்லா ஆடுகளுக்காகவும், உலகத்தில் உள்ள சகல ஆடுகளுக்காகவும் ஜீவனை கொடுத்தார். లోకంలో ఉండే అన్ని గొర్రెల కోసం ఆయన ప్రాణం పెట్టిండు. ஆனா நல்ல ஆடுகளுக்காக தான் நல்ல மேய்ச்சலை வைத்திருக்கிறார். అయితే మంచి ఒక గొర్రెలకి ఆయన ఏం చేసిండంటే పచ్చిగల మేతనీయటానికి పెట్టిండు. மேய்ப்பர்களுக்கு தான் நல்ல புல் எங்கே இருக்கிறது என்பது தெரியும். కాపరులకు మాత్రమే తెలుసు ఎక్కడ మంచి గడ్డి ఉన్నది అని. ஆடுகளை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் அதுக்கு நல்ல ஆகாரம் எங்கே கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். కాపరులకు ఎవరు గొర్రెలు పెట్టుకున్నారో వాళ్ళకి మాత్రమే తెలుసు ఎక్కడెక్కడ మంచి గడ్డి ఉంది అనేసి. சில நேரங்களிலே பாருங்க, நல்ல ஆகாரத்தை, நல்ல புல்லை அந்த ஆடுகளுக்கு கொடுக்கும்படியாக மேய்ப்பர்கள் மலை மேலே கொண்டு போவார்கள். మనం అనేక సార్లు చూసినప్పుడు కాపరులు ఏం చేస్తారంటే ఆ గొర్రెలకి మంచి ఆహారం కావాలని కొండల పైన తీసుకొని పోతారు. ஏன்னா மலை மேலதான் நல்ல புல் இருக்கும், செழிப்பான புல் இருக்கும், அங்கதான் ஆடுகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். మనకు బాగా తెలుసు కొండల పైనే మంచి ఏమే గడ్డి, పచ్చగల గడ్డి ఉంటుంది అనేది. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 34:14. ఎసేకియల్ గ్రంథము 34వ అధ్యాయము 14வது వచనం. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். பாருங்க, அந்த ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன்.
இஸ்ரவேலினுடைய உயர்ந்த மலைகளில் பாருங்க, உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அந்த ஆடுகளை கொண்டு போய் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். ఇశ్రాయేల్ని ఎక్కడ తీసుకొని పోయి మేస్తాడు అంటే ఆయన పెద్ద కొండల పైన తీసుకొని పోయి అక్కడ పచ్చిక గల చోట్ల మేతనిస్తాడు. பாத்தீங்களா? அப்ப உயர்ந்த மலைகள் மேல நல்ல ஆகாரம் இருக்கிறது என்பதை மேய்ப்பர்கள் அறிந்திருக்கிறார்கள். ఇక్కడ చూసినప్పుడు గొర్రె కాపరికి మాత్రమే తెలుసు కొండల పైన మంచి ఒక ఆహారం గొర్రెలకు ఉంది అనేసి. ஆனா எல்லா நேரங்களிலேயும் மலை மேல ஆகாரம் கிடைக்காது. అన్ని సమయంలో కొండ పైన ఆహారం దొరకలేదు. சில வெயில் காலங்களிலே, உஷ்ண காலங்களிலே மலை மேலே பசுமை புல் நாம் பார்க்க முடியாது. ఎండాకాలంలో చూసినప్పుడు అక్కడంతా మంచి ఆహారము మనకి దొరకదు. அப்ப ஆடுகளுக்கு மேய்ச்சல்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? மலை மேல கொண்டு போக முடியாது, வெயில் காலமா இருக்குது, அங்க புல் இருக்காது, மலை மேல ஆடுகளுக்கு ஆகாரம் கிடைக்காது. అప్పుడు కాపరులు ఏం చేస్తారంటే ఎండాకాలంలో అక్కడ గడ్డి ఉండదు కాబట్టి వాళ్ళు అక్కడ పోయి తీసుకొని పోయలేరు. அப்ப அந்த தொழுவத்தெல்லாம் அவங்க அங்கிருந்து பிரித்து மலை மேல இருந்து கீழே ஆடுகளை கொண்டு வந்து பள்ளத்தாக்கின் அடியிலே அவர்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போவார்கள். అప్పుడు ఏం చేస్తారంటే పైన ఇంకా కాపరి ఏం చేస్తారంటే గొర్రెలనంతా కిందకి తీసుకొని వచ్చి లోయల్లో ఎక్కడ గడ్డి ఉందో అక్కడ దాన్ని ఏం చేస్తారని మేతని చూపిస్తారు. ஏனென்றால் உஷ்ண காலங்களிலே கூட, வெயில் காலங்களிலே கூட பள்ளத்தாக்கிலே சில மேய்ச்சல்கள் இருக்கும், அங்க நிறைய ஆகாரங்கள் கிடைக்கும். మనం ఎండాకాలంలో ఉడుకైన కాలంలో అక్కడే ఒక్కొక్కసారి మనం చూసినప్పుడు అక్కడ కూడా కొంచెం మంచి ఒక గడ్డి పచ్చిక గల గడ్డి ఉంటుంది. அதையும் ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். అది కూడా మనం చూసినప్పుడు ఇక్కడ 1 దినవృత్తాంతము 4వ అధ్యాయము 39వ వచనం. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படி தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய், பாத்தீங்களா? பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையையும் சுகமுள்ள வஸ்திரமான, பாருங்க, நல்ல மேய்ச்சல், நல்ல அமெரிக்கை, நல்ல புல் இப்ப எங்க கிடைக்கிறது? பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்திலே. ఇక్కడ చూసినప్పుడు లోయల్లో మంచి ఒక పచ్చగా గల చోట్లలో ఏముంటాయి అంటే గడ్డి ఉంటుంది. అక్కడ శాంతికరమైన ఒక మంచి ఒక పచ్చిక గల గడ్డి మనము అక్కడ లోయల్లో మనము చూస్తాము. சில காலங்களிலே ஆடுகளை மேய்க்கும்படியாக மேய்ப்பர்கள் மலை மேல கொண்டு போகிறார்கள். కొంచెం సమయంలో ఏం చేస్తారంటే కాపర్లు పైన కొండ పైన తీసుకొని పోతారు గొర్రెల్ని మేసేదానికి. சில காலங்களிலே பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்திலே போய் அந்த ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். కొంచెం సమయంలో ఏం చేస్తారంటే గొర్రె కాపరి ఏం చేస్తారంటే గొర్రెలన్నీ తీసుకొని లోయల్లో తీసుకొని పోయి అక్కడ మేతని చూపిస్తారు. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவருக்கு அவருடைய நல்ல ஆடுகளுக்கு எப்படிப்பட்டதான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். అట్లయితే ఇక్కడ చూసినప్పుడు దేవుడు కూడా ఒక మంచి ఒక కాపరిగా ఉండు. ఆయనకు బాగా తెలుసు ఒక మంచి కాపరికి తన గొర్రెల కోసం ఎక్కడ తీసుకొని పోవాలా, ఎక్కడ మనం ఆహారం ఇయ్యాలా అని. உலக பிரகாரமான ஆடுகளுக்கு உலக பிரகாரமான மேய்ப்பர்கள் நல்ல புல் போன்ற ஆகாரங்களை கொடுக்கிறார்கள். లోకంలో చూసినప్పుడు లోకానుసారంగా ఉండే కాపర్లు ఏం చేస్తారు, వాళ్ళకి బాగా తెలుసు ఎక్కడెక్కడ గడ్డి ఉంది అని చెప్పి ఆ గొర్రెలనే అక్కడ తీసుకొని పోతారు. ஆனால் சபையிலே உள்ள விசுவாச ஆடுகளுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து சத்தியத்தை அவர் ஆகாரமாக கொடுக்கிறார். మన సంఘంలో చూసినప్పుడు అనేక గొర్రెలు ఉన్నాయి. దేవుడికి బాగా తెలుసు ఈ గొర్రెలకంతా ఏం మంచి ఆహారం ఇయ్యాలా అనేసి தேவனுடைய வார்த்தையை அவர் ஆகாரமாக தருகிறார். అట్లయితే దేవుడు ఏం చేస్తారంటే అటువంటి వాళ్ళకి ఏం చేస్తారంటే మంచి ఆహారం అనే ఒక దేవుని ఒక మాటలు సంఘానికి ఇస్తుండు. தேவனுடைய வசனங்களை அந்த ஆடுகளுக்கு ஆகாரமாக கொடுக்கிறார். దేవుడు ఏం చేస్తుండంటే మంచి ఆహారమైన తన మాటల్ని ఆ గొర్రెలకి ఇస్తుండు. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது எழுதுகிறார் 37வது சங்கீதம் 3வது வசனம். కీర్తనలు 37வது 3வது వచనం. பாருங்க 37வது சங்கீதம் 3வது வசனம்.
கர்த்தரை நம்பி நன்மை செய். பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படியானால் சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை విశ్వాస పిల్లలు ఆగియ ఆడుகளுக்கு அவர் ఆహారமாக கொடுக்கிறார். ఇక్కడ చూసినప్పుడు దేవుడు ఏం చేస్తున్నాడంటే తన సంఘంలో ఉండే పిల్లల కోసం, ఆ గొర్రెల కోసం తను ఏం చేస్తున్నాడు, తన సత్యమైన ఒక మేతని తన జనాలకి ఇస్తుండు. நல்ல ஆடுகளுக்கு தேவன் நல்ல சத்தியங்களை வைத்திருக்கிறார். మంచి ఒక గొర్రెలకి దేవుడు ఏం చేస్తుండంటే మంచి ఒక సత్యమైన తన మాటల్ని ఇస్తుండు. அந்த மலை மேலே கிடைக்கிறதான ஆகாரத்தை மேலான சத்தியமாக அவர் தருகிறார். పైన అనగా కొండ పైన పోయినప్పుడు అది ఏమంటే పైనుండే ఒక ఆహారం, పైన మేలైన ఒకటి ఉన్నతమైన ఒక ఆహారంగా ఉన్నది. சில நேரங்களிலே அவருடைய ஆடுகளுக்கு மேலான சத்தியத்தை, மேலான தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். పైనుండే ఒక సత్యం, మేలైనది, ఎత్తైన ఒక సత్యాన్ని పిల్లలకి, తన గొర్రెలకి ఇస్తుండు. சில நேரங்களிலே மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு பள்ளத்தாக்கின் கீழ் புறத்திலே உள்ள மேய்ச்சலை கொடுப்பார்கள். కొంచెం సమయంలో ఏం చేస్తాడంటే దేవుడైన కాపరి ఏం చేస్తాడంటే తన పిల్లల కోసం లోయల్లో తీసుకొని పోయి అక్కడ తన ఆహారాన్ని, మాట, దేవుని ఒక సత్యాన్ని ఇస్తుండు. அந்த பள்ளத்தாக்கின் ஆகாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது ஆழமான சத்தியத்தை குறிக்கிறது. ఆ లోయల అనగా అది ఎటువంటిదంటే చాలా లోతైన ఒక సత్యముగా ఉన్నది. சில நேரங்களிலே மேலான சத்தியத்தை அவருடைய ஆடுகளுக்கு தருகிறார். ఒకసారి చూసినప్పుడు పైనుండే సత్యం, ఉన్నతమైన ఒక సత్యాన్ని దేవుడు ఇస్తుండు. சில நேரங்களிலே ஆழமான ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறார். దేవుడు ఏం చేస్తాడంటే ఇంకా చూసినప్పుడు లోతైన ఒక సత్యాన్ని తన గొర్రెలకి ఇస్తుండు. డీపెస్ట్ మెసేజ్ என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. చాలా లోతైన ఒక సత్యము, డీపెస్ట్ అనేసి ఇంగ్లీష్ లో మనం ரொம்ப ஆழமான சத்தியம், చాలా లోతైన ఒక సత్యం, దేవుని మాట. அதை எல்லா ஆடுகளுக்கும் தர மாட்டார். అది అన్ని ఒక గొర్రెలుగా ఆయన ఇయ్యడు. தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கிறதான நல்ல ஆடுகளுக்கு தான் அவர் அப்படிப்பட்ட சத்தியங்களை தருவார். ఆయన ఎవరికి ఇస్తుండంటే ఒక మంచి గొర్రెలు ఆయన సంఘములో వచ్చి ఆయన్ని ఆరాధించి ఆయన స్తోత్రించే వాళ్ళకి మాత్రమే ఆ ఒక సత్యాన్ని. வெளியில எத்தனையோ ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஆகாரம் கிடைக்காது. లోకంలో చూసినప్పుడు, బయట మనం చూసినప్పుడు అనేక గొర్రెలు ఉన్నాయి, అయితే వాళ్ళకంతా ఇటువంటి ఆహారం దొరకదు. ஆனால் இங்கே ஆலயத்திற்கு வருகிறதான தேவ பிள்ளைகளுக்கு மேலான ஆகாரத்தையும் ஆழமான சத்தியத்தையும் தருகிறார். అయితే ఇక్కడ తన సంఘంలో వచ్చే ఒక పిల్లలకి మాత్రమే ఉన్నతమైన ఒక సత్యాన్ని, లోతైన ఒక సత్యాన్ని దేవుడు ఇస్తుండు. அப்போ அவர் கொடுக்கிறதான ஆகாரத்தை நம்ம உடனே என்ன பண்ண வேண்டும், அதை புசிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். ఆయన ఇచ్చే ఒక ఆహారాన్ని మనం ఏం చేయాలి, వెంటనే దాన్ని భుజించాలి. எரேமியா 15 அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. எரேமியா 15 அதிகாரம் 16வது வசனம். ఎరేమియా రాసిన గ్రంథము 15వ అధ్యాయము 16వ వచనం. எரேமியா 15 அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்னு சொல்றார். ఇక్కడ చూసినప్పుడు నీ మాటలు దొరికిన వెంటనే నేను అది దాన్ని తింటిని, భుజించిని అనేది మనం చూస్తున్నాము. அவர் எப்போதெல்லாம் மேலான சத்தியத்தை தருகிறாரோ, மேலான ஆகாரத்தை கொடுக்கிறாரோ, எப்போதெல்லாம் ஆழமான சத்தியம், ஆழமான ஆகாரத்தை கொடுக்கிறாரோ, அதை உடனே நாம் என்ன பண்ண வேண்டும், உட்கொள்ள வேண்டும். మనం ఏం చేయాలంటే ఆయన ఎప్పుడైతే ఉన్నతమైన సత్యము, మేలైన ఒక సత్యము, లోతైన సత్యాన్ని మనకి ఇచ్చినప్పుడు మనం ఏం చేయాలి, వెంటనే దాన్ని భుజించాలి, తినాలి. அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்வதற்கு நம்முடைய வாய்க்கு ஏற்ற பிரகாரம் அந்த ஆகாரத்தை தருகிறார். మనకి ఎట్లుంటుందంటే మన నోటికి తగినట్టుగా ఆయన మనం ఏం చేస్తాడంటే మంచి ఆహారాన్ని మనకి ఇస్తాడు. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 119வது சங்கீதம் 103வது வசனம். కీర్తనలు 119 119வது சங்கீதம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். பாருங்க, என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேனை விட ருசியான, தேனை விட மதுரமான அருமையான வார்த்தைகளை அவர் நமக்கு தருகிறார்.
ఆయన మాటలు ఎట్లుంటుందంటే తేనె కంటే మధురంగా ఉంటుంది అనేది దీంట్లో మనం రాసిండే చూస్తున్నాము. தேன் தான் எல்லா இனிப்பான பதார்த்தங்களை காட்டிலும் மிக ஒரு ருசியான ஒரு காரியம் தேன் தான். అన్ని పదార్థాల కంటే ఈ తేనె వచ్చి చాలా మధురంగా చాలా టేస్ట్గా ఉంటుంది. ஆனா அவருடைய வார்த்தைகள் அது தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. అయితే ఆయన మాటలు ఎట్లుందంటే తేనె కంటే చాలా రుచికరంగా ఉన్నది మనం చూస్తున్నాము. ஏன்னா நம்முடைய வாய்க்கு அது ரொம்ப டேஸ்டா இருந்தாதான் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், அதை சாப்பிடுவோம். అది చాలా రుచిగా ఉంటే మనం ఏం చేస్తామంటే చాలా మనం ఏం చేస్తాం తీసుకొని తింటాము. அதனாலதான் அது நம்முடைய வாய்க்கு தேனை விட மதுரமா அவர் என்ன பண்றார், தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேలూయా. అందుకే ఇక్కడ చూస్తే మన నోటికి అది ఎట్లుంటుంటే తేనె కంటే మధురంగా ఉంది అనేది మనం చూస్తున్నాము. பாருங்க, அப்படி தேனை விட மதுரமான அந்த ஆகாரம் வயிற்றுக்குள்ள போகும்போது அது எப்படி தெரியுமா மாறுகிறது, கசப்பாக மாறுகிறது. అయితే తేనె కంటే మధురంగా ఈ మాటలు మనం కడుపు లోపల పోయినప్పుడు అది ఎట్లా సేదుగా మారుతుంది. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ప్రకటన 10వ అధ్యాయము 9వ వచనం வாசிங்க. வெளிப்படுத்தல் 10:9. நான் தூதனிடத்திற்கு போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி, நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும். பாருங்க, உன் வயிற்றுக்கு இந்த புஸ்தகம் கசப்பாய் இருக்கும். ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும். ஆகிலும் உன் வாய்க்கு இந்த புஸ்தகம் எப்படி இருக்கும், தேனை போல அது மதுரமாய் இருக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். அவருடைய ஆகாரம், அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் அது வாயிலே போகும்போது தேனை போல இருக்கும், வயிற்றுக்கு போன உடனே கசப்பா மாறிடும். అయితే ఇక్కడ చూసినప్పుడు ఆయన మాటలు తేనె వంటి మాటలు, సత్యమైన మాటలు, మధురమైన మాటలు ఎట్లుంటుందంటే కడుపు లోపల పోయినప్పుడు అది ఏమవుతుందంటే సేదుగా మారుతుంది. எவ்வளவு ஒரு అద్భుతமான వార్తகள் பாருங்க. అయితే ఈ మాటలు చూసినప్పుడు చాలా అద్భుతమైన ఒక మాటగా ఉన్నది. அது வாய்க்குள்ளே போகும்போது அது கசப்பா இருந்தா அதிகமா நம்மளால சாப்பிட முடியாது. అయితే నోటి దగ్గర మనం తిన్నప్పుడు అది తేనె వలె తీపుగా ఉంటుంది. வாய்க்குள்ள போகும்போது கசப்பாக இருந்தா நம்ம அதிகமா சாப்பிட முடியாது. అయితే మనం తిన్నప్పుడు అది సేదుగా ఉంటే మనం ఎవరు తినలేరు. அதனாலதான் வாயில நம்ம சாப்பிடும்போது அது தேனை போல இருக்கிறது. అందుకోసం నోట్లో మనం తిన్నప్పుడు ఎట్లుంటుందంటే తేనెగా ఉంటుంది. அப்பதான் அவருடைய சத்தியத்தை நம்ம அதிகமா சாப்பிட முடியும். అప్పుడే మనం ఏమైతుందంటే చాలా మనం తింటాము. ஆனா வயிற்றுக்குள்ள போன உடனே கசப்பாக மாறுகிறது. అయితే కడుపు లోపల పోయినప్పుడు అది ఎట్లా మారుతుందంటే సేదుగా మారుతుంది. ஏன் அது கசப்பாக மாறுகிறது? ఎందుకు అది సేదుగా మారుతుంది? கசப்பா இருந்தாதான் உள்ள இருக்கிறதான அசுத்தங்கள்லாம் என்ன பண்ணும், வெளியே போகும். ఎందుకంటే అది సేదుగా ఉంటుందంటే మనలో కడుపు లోపల పోయినప్పుడు అన్ని అశుద్ధమైన కార్యాలన్నీ బయటికి వచ్చేస్తాయి. வயிற்றில் இருக்கிறதான புழு பூச்சிகள் எல்லாம் அது சாகணும் அப்படின்னா கசப்பான ஆகாரம் சில நேரத்தில் நம்ம சாப்பிடுவது மிக அவசியமான காரியமா இருக்கிறது. మన కడుపులో ఉండే అన్ని పురుగులంతా సావాలంటే అది ఎట్లుంటుందంటే మన కడుపులో అది సేదుగా ఉంటుంది. அதனால்தான் அவருடைய சத்தியம் நம்ம சாப்பிடும்போது தேனை போலவும் உள்ளே சென்ற பின்பு அது கசப்பாக மாறி உள்ளே இருக்கிறதான அசுத்தங்களை எல்லாம் அது வெளியே அகற்றுகிறது. అందుకే దేవుడు మాటలో ఎట్లుందంటే మన నోటికి తేనెగా ఉంది, అయితే మన తిని అది కడుపులో పోయినప్పుడు అది సేదుగా మారుతుంది. அவருடைய வசனம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உட்கொள்ள வேண்டும். ఆయన మాటలు దొరికినప్పుడంతా మనం భుజించాలి. ஏனென்று சொன்னால் நல்ல ஆடுகளுக்கு தான் நல்ல வார்த்தைகளை தருகிறார், நல்ல சத்தியங்களை தருகிறார். ఎందుకంటే మంచి గొర్రెలకే దేవుడు ఏం చేస్తాడంటే మంచి ఆహారాన్ని ఇస్తాడు. அதுவும் கொஞ்ச காலம் தான் தருவார். అది కొంచెం కాలం మాత్రమే ఇస్తాడు. இன்னும் கொஞ்ச காலம் தான் அந்த ஆகாரம் கிடைக்கும். కొంచెం కాలం మాత్రమే ఆ ఆహారం మనకు దొరుకుతుంది. அதுக்கப்புறம் பெரிய பஞ்சத்தை அனுப்புவன்னு சொல்றார். అయితే ఆయన ఏం చేస్తాడంటే కరువు అయిన కాలాన్ని పంపిస్తాడు. பெரிய பஞ்சம் இந்த உலகத்திலே வரப்போகிறது. పెద్ద ఒక కరువు రాబోతుంది. வசனம் கேட்க கூடாத ஒரு பெரிய பஞ்சம் இந்த உலகத்திலே வரப்போகிறது. ఎందుకంటే ఇంకా లోకంలో ఇంకా రాబోయే కాలంలో ఎట్లుందంటే ఆయన మాటలు వినకుండా ఉండునట్లు ఒక పెద్ద కరువు రాబోతుంది. அவரே அந்த பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்றார். ఆయనే ఆ కరువుని పంపిస్తాడని రాయబడి ఉన్నది. பாருங்க, வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். ఆమోస్ రాసిన గ్రంథము 8వ అధ్యాయము 11வது 12வது వచనం. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். இதோ
நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. ஜலக்குறைவினால் என்றால் தண்ணீர் குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்றார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு పంచத்தை அவரே అనుపువారాం. ఇక్కడ చూసినప్పుడు ఆయన మాటలు వినకుండా ఉండినట్లు ఒక కరువుని దేవుడే పంపిస్తాడని రాసి ఉన్నది. அப்படியானால் அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே அவர் கொடுக்கிறதான அந்த நல்ல ஆகாரத்தை நம்ம உட்கொள்வது மிக அவசியமான காரியமா இருக்கிறது. ఆ కరువు రాక ముందే మనం ఏం చేయాలంటే ఆ ఆహారం దొరికేటప్పుడే ఆ సత్యాన్ని మనం ఏం చేసుకోవాలంటే మనం భుజించాలి. அப்போ அந்த நல்ல ஆடுகளை குறித்து அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு 2 காரியங்களை மாத்திரம்தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ఆ మంచి గొర్రెల గురించి దేవుడు 2 కార్యాలని మన దగ్గర చెప్పిండు, దాన్ని మనం ఈ రోజు ధ్యానిస్తున్నాము. அப்ப முதலாவது காரியம் பாருங்க, அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கணும். మొదటిగా మనం చూసినాము, మనమే ఆయన మంచి గొర్రెల ఆయన మంచి మేసే ఒక గొర్రెలుగా మనం ఉన్నాము. நல்ல ஆடுகளை எப்படி கண்டுபிடிப்பது? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கும். ఒక మంచి గొర్రెల్ని ఎట్లా మనం గుర్తు ఎరుగుతామంటే ఆయనకి మంచి ఒక గొర్రెలుగా ఉంటే. அவர் நல்ல ஆகாரங்களை மலை மேல வைத்திருக்கிறார், பள்ளத்தாக்கில வைத்திருக்கிறார். మంచి ఆహారాన్ని కొండ పైన పెట్టిండు, లోయల్లో పెట్టిండు. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு தான் நல்ல ஆகாரங்கள் கிடைக்கிறது. ఆయన ఒక మంచి గొర్రెలకు మాత్రమే, ఆయన మేసే ఒక గొర్రెలకు మాత్రమే మంచి ఆహారాన్ని పెట్టిండు. இதுதான் முதலாவது காரியம். ఇదే మొదటైన కార్యము. பாருங்க, இரண்டாவது நல்ல ஆடுகள் எப்படி கண்டுபிடிப்பது? அந்த நல்ல ஆடுகளை எப்படி நாம் அறிந்து கொள்வது? రెండవదిగా ఆ మంచి గొర్రెల్ని మనం ఎట్లా గుర్తు ఎరుగుతామంటే సంగీతం 95వ సంగీతం 7వ వచనం. కీర్తనలు 9:5 7వ వచనం. வாசிங்க. సంగీతం 95వ సంగీతం 7వ వచనం. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். பாருங்க, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். பாருங்க, இரண்டாவது அந்த நல்ல ஆடுகளை அறிந்து கொள்வது எப்படின்னா, அந்த நல்ல ஆடுகள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கும். ఆ మంచి గొర్రెల్ని మనం ఎట్లా గుర్తు ఎరుగుతామంటే ఆ గొర్రెలంతా ఎక్కడ ఉండాలంటే ఆయన చెయ్యిలో ఉండే ఒక గొర్రెలుగా ఉండాలి. அவருடைய கையை விட்டு அந்த ஆடுகள் எப்போதும் விலகி போகவே போகாது. ఆ చెయ్యిలో ఉండే గొర్రెలు ఎప్పుడు ఆయన వదిలిపెట్టి పోరలేదు. அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய கரங்களுக்குள்ளாகவே இருக்கும். ఆ గొర్రెలు ఏం చేస్తాయి అంటే ఆయన మా సత్యాన్ని, ఆయన మాటల్ని విని లోబడి ఉంటాయి. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வியாதி பலவீனங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அவருடைய கரங்களை விட்டு அந்த ஆடுகள் வெளியே போகவே போகாது. ఆ గొర్రెలు ఎట్లుంటాయి, ఎన్ని శోధనలు రాని, కన్నీరు రాని, వేదనలు రాని, బలవీనలు, రోగము రాని, కరువే రాని, ఆ గొర్రెలు ఏం చేస్తాయి అంటే ఆయన చెయ్యిలోనే లోబడి ఉంటాయి. அவருடைய கரத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிறார். ఆయన చెయ్యిలో అనేక ఆశీర్వాదం పెట్టుకొని ఉండు. அவருடைய கரத்துக்குள்ளாக, அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுக்கு தான் அவருடைய கரங்களிலே இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ఆయన చెయ్యిలో ఉండే గొర్రెలకు మాత్రమే ఆయన ఏం చేస్తాడంటే ఆయన చెయ్యిలో ఉండే ఆశీర్వాదాలు మాత్రమే ఇస్తాడు. அப்படியானால் அவருடைய கரங்களிலே என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? అట్లయితే ఆయన చెయ్యిలో ఉండే ఆశీర్వాదం ఏమిటి? பாருங்க, 4 காரியங்களை நம்ம தியானம் பண்ண போகிறோம். முதலாவது பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ఇప్పుడు 4 కార్యాల్లో ధ్యానిస్తున్నాము. 1 పేతురు 5వ అధ్యాయము 6వ వచనం. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, பாருங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்றால், முதலாவது அவருடைய கரங்களிலே உயர்வு என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. ఆయన చెయ్యిలో మొదటిగా మనం చూసినప్పుడు ఆయన చెయ్యిలో ఏముందంటే హెచ్చించే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுக்கு தான் அவருடைய கரங்களிலே இருக்கிறதான உயர்வு என்கிறதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ఆయన చెయ్యిలో ఉండే ఒక హెచ్చింపు మాత్రమే ఆయన ఆశీర్వాదంగా తన పిల్లలకు పెట్టిండు. நல்ல ஆடுகளை நிச்சயமா அவர் உயர்த்துவார். మంచి ఒక గొర్రెలకి ఆయన ఏం చేస్తాడంటే హెచ్చించుతాడు. நல்ல ஒரு உயர்வான ஆசீர்வாதங்களை தேவன் ஆடுகளுக்கு தருவார். తన మంచి గొర్రెలకి ఆయన ఏం చేస్తాడంటే మంచి ఒక
హెచ్చింపు ఆయన ఇస్తారు. சில வருஷங்கள் தேவைப்படும், சில மாதங்கள் தேவைப்படும், ஆனா கண்டிப்பாக உயர்வு என்கிறதான ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த ஆடுகளுக்கு கிடைக்கும். సంవత్సరాలు నెలలు పడుతుంది ఆయనకి, ఆయన దగ్గర ఆశీర్వాదాన్ని పెట్టుకోవాలంటే. தாங்கள் செய்கிறதான வேலை ஸ்தலங்களிலே ஒரு நல்ல உயர்வை தேவன் அவர்களுக்கு தருவார். మనం చేసే ఒక పనిలో కూడా, పని స్థలాల్లో కూడా దేవుడు ఒక హెచ్చింపు మనకి ఇస్తాడు. படிப்பு காரியங்களிலே நல்ல ஒரு உயர்வான படிப்பை தருவார். మనం చదివేటప్పుడు కూడా, మన చదువు కాలంలో కూడా ఆయన హెచ్చింపు మనకు ఇస్తాడు. சபையிலே தேவன் ஒரு நல்ல உயர்வை கொடுப்பார். దేవుడు సంఘంలో కూడా ఆయన హెచ్చింపు మనకి దయచేస్తాడు. எங்க போனாலும் தேவன் கண்டிப்பாக உயர்த்துவார். ఎక్కడ పోతే కూడా దేవుడు మన ఏం చేస్తాడంటే హెచ్చింపు ఇస్తాడు. ஆனா அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நம்ம అయితే మనం ఎట్లుండాలంటే చెయ్యి లోపట మనము లోబడి ఆయన చెయ్యిలో ఉండాలి. ஏனென்றால் அவருடைய கரங்களிலே தான் உயர்வு என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. ఎందుకంటే ఆయన చెయ్యిలోనే ఏముందంటే హెచ్చింపు అనే ఒక ఆశీర్వాదం ఆయన చెయ్యిలో ఉన్నది. இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். రెండవది ఆశీర్వాదము 1 దినవృత్తాంతము 29వ అధ్యాయము 12వ వచనం. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தவும், எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். பாத்தீங்களா? அப்படின்னா இரண்டாவது அவருடைய கரங்களிலே மேன்மை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. అట్లయితే రెండో ఒక ఆశీర్వాదం ఆయన చేయిలో ఏముందంటే లేవనెత్తడం, గణపరచడం. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரங்களிலே மேன்மை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ఎవరిని కూడా ఆయన లేవనెత్త ఆయన లోపట, ఆయన చేయి లోపట ఏముందంటే ఆశీర్వాదం ఉన్నది. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்த அவருடைய கரங்களிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ఒక సాధారణమైన ఒక మనిషిని లేవనెత్త ఆయన లోపట, ఆయన చేయిలో లేవనెత్తే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை அவர் ஒரு அரசனாக மாற்றுகிறார். గొర్రెలని మేపే ఒక దావీదు ఏమైందంటే ఆయన ఒక రాజుగా దేవుడు చేసిండు. ஒரு சாதாரணமான மனிதனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ఒక సాధారణంగా ఒక గొర్రె కాపరిగా ఉండే ఒక మనిషిని அவருடைய கரங்களிலே ఆయన చేయిలో అవుతుంది. அவருடைய கரங்களிலே மேன்மை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. ఆయన చేయి లోపట లేవనెత్తే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. முதலாவது யாரையும் உயர்த்த அவரால் முடியும். இரண்டாவது எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். మొదటిగా హెచ్చించే ఒక ఆశీర్వాదం చూసిన, రెండవది లేవనెత్త ఆయన చేయలే అసాధ్యము. மூன்றாவது அவருடைய கரங்களிலே இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் பாருங்கள். சங்கீதம் 98வது சங்கீதம் 1வது வசனம். మూడవది ఒక కార్యం చూస్తున్నా, రక్షణ అనే ఒక ఆశీర్వాదాన్ని కీర్తనలు 98 1వ అధ్యాయం 1వ వచనం. சங்கீதம் 98வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும், அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயமும், அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அப்படியானால் மூன்றாவது அவருடைய கரங்களிலே ரட்சிப்பு என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. మూడవది మనం చూస్తుండమో ఆయన చేతిలో ఏముందంటే ఒక రక్షణ అనే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. நல்ல ఆడుகளுக்கு தான் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ఒక మంచి గొర్రెలకు మాత్రమే ఇటువంటి ఆశీర్వాదాలని ఆయన ఇస్తాడు. முதலாவது அவருடைய கரங்களிலே உயர்வு இருக்கிறது. మొదటిగా మనం చూసినాము హెచ్చింపు ఒక ఆశీర్వాదం ఉన్నది. இரண்டாவது அவருடைய கரங்களிலே மேன்மை இருக்கிறது. రెండవది లేవనెత్తే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. மூன்றாவது அவருடைய கரங்களிலே ரட்சிப்பு இருக்கிறது. మూడవది రక్షణ ఉన్నది. அப்படின்னா அந்த மூன்று ஆசீர்வாதங்களும் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். ఈ మూడు ఆశీర్వాదము తన పిల్లల కోసం ఇస్తాడు. అది ఆయన చేయిలో ఉంటే మాత్రమే. நான்காவது பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். 104வது சங்கீதம் 28வது வசனம். నాలుగో ఒక ఆశీర్వాదం చూసబోతున్నాము. కీర్తనలు 104:28 వచనం. 104வது சங்கீதம் 28வது வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இங்கே திமிங்கலத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ఇక్కడ చూసినప్పుడు
మకరం గురించి పెద్ద చేపని గురించి రాసిండేది మనం చూస్తాం. கடல்ல இருக்கிறதான விலங்குலே மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம் தான். సాగరంలో చూసినప్పుడు పెద్ద ఒక చేప ఏమంటే మకరం. பாருங்க, அவருடைய கரங்களில் இருந்து கிடைக்கிறதான அந்த நன்மைக்காக, ஆகாரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக அந்த திமிங்கலங்கள் எல்லாம் ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவார் என்று சொல்லி அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. అప్పుడు పెద్ద సాగరంలో మనం చూసినప్పుడు ఆయన చేతులను ఇంకా మేలు కోసం, మంచి ఆహారం కోసం, మంచితనాని కోసం అది మకరము కూడా ఏం చేస్తాయి, అంత పెద్ద చేప ఆయన కోసం ఎదురు చూస్తూ ఉండేది మనం చూస్తున్నాము. ரொம்ப అழகா எழுதுறார், நீர் உம்முடைய கையை திறக்க అவைகள் నన్మయాల్ திருப்தியாகும். ఇక్కడ చాలా మంచిగా రాసింది ఏమనేసి, నువ్వు నీ చెయ్యి తీసినప్పుడు ఏం చేస్తాయి అంటే అవన్నీ ఆహారంతో తృప్తిగా ఉంటది. அப்படியானால் அவருடைய கரங்களிலே நன்மை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. అట్లయితే ఆ చెయ్యిలో ఏముందంటే మేలు ఉండేది మనం చూస్తున్నాము. முதலாவது உயர்வு என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. మొదటిగా మనం చూసినాము హెచ్చింప అనేది ఒక ఆశీర్వాదం ఉన్నది. இரண்டாவது அவருடைய கரங்களிலே மேன்மை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. రెండోది లేవనెత్తడం అనే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. மூன்றாவது அவருடைய கரங்களிலே ரட்சிப்பு என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. మూడోది వచ్చేసి ఆ రక్షణ అనే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. நான்காவது நன்மை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. నాలుగోది వచ్చేసి మేలు అనే ఒక ఆశీర్వాదం ఉన్నది. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு தருவார்? ఈ ఆశీర్వాదం అంతా ఎవరికి ఇస్తాడు? அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுக்கு தருவார். ఆయన చేయిలో ఉండే ఒక గొర్రెలకు మాత్రమే ఆయన ఆశీర్వాదాన్ని ఇస్తాడు. அப்படியானால் இன்றைக்கு இரண்டு காரியங்களை நம்ம தியானம் பண்ணி இருக்கிறோம். అట్లయితే ఈ రోజు రెండు కార్యాలను మనం ధ్యానం చేసినాము. முதலாவது அவர் மேய்ச்சலின் ఆడుகளாக நாம் இருக்க வேண்டும். మొదటిగా ఆయన మేసే ఒక గొర్రె పిల్లలుగా ఉండాలి. இரண்டாவது அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும். రెండోది అయితే ఆయన చేయిలో ఉండే ఒక గొర్రెలుగా మనం ఉండాలి. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ఇంకా అనేక కార్యాలు ఉన్నాయి. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ந்து அதை குறித்து தியானம் பண்ண போகிறோம். దేవ సిద్ధమైతే వచ్చే ఒక వారం అది మనం దాన్ని ధ్యానిస్తాము. அநேக சபைகளிலே அநேக ஊழியக்காரர்கள் நல்ல மேய்ப்பன் என்றுதான் தலைப்புல செய்தியை கொடுப்பார்கள். అనేక సంఘంలో చూసినప్పుడు బోధకులు ఏం చేస్తాం, మంచి కాపరి అనేది మనం చూస్తున్నాము. ஆனால் இன்றைக்கு நாம் நல்ல ஆடுகள் என்கிறதான தலைப்புல இருந்து இன்றைக்கு அநேக காரியங்களை தியானம் பண்ணி இருக்கிறோம். అయితే మనం ఈ రోజు మంచి గొర్రెలు అనే ఒక సందేశం, ఒక టాపిక్ గా తీసుకొని దాన్ని మనం ధ్యానించినాము. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதை குறித்து அநேக நல்ல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். అయితే మనము ఆయన మంచి కాపరి అనే ఒక సందేశాన్ని చాలా మనం విన్నాము. ஆனால் இன்றைக்கு நாம் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்று அறிந்திருக்கிறோம். అయితే ఈ రోజు మనము మంచి ఒక గొర్రెలు అనే ఒక మాటని మనము విన్నాము. நல்ல ஆடுகளாக நாம் வாழ்வோம். அவருடைய கரங்களில் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். మంచి గొర్రెలుగా మనం బ్రతుకుతాము. ఆయన చేయిలో ఉండే అనేక ఆశీర్వాదాన్ని పొందుకుందాము. நல்ல ஆடுகளை எப்படி கண்டுபிடிப்பது என்று இரண்டு காரியங்களை நம்ம தியானம் பண்ணி ఆ இருக்கோம். మంచి గొర్రెల్ని ఎట్లా మనం గుర్తెరగాల అనేసి రెండు కార్యాలని మనం ధ్యానించాము. முதலாவது, நல்ல ஆடுகள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கும். అది మంచి గొర్రెలు ఆయన చేయిలో ఉండే ఒక మేత ఒక గొర్రెలుగా ఉండాలి. இரண்டாவது, நல்ல ஆடுகள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கும். రెండోది ఆయన చేయిలో ఉండే ఒక గొర్రెలుగా ఉండాలి. தொடர்ந்து அடுத்த வாரம் தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ఇంకా వచ్చే వారము మనం ఇంకా దాన్ని కంటిన్యూ చేసి మనం ధ్యానిస్తాము. முழங்கால் படிடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனையிலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனாக நீர் இருக்கிறீர். நாங்களும் நல்ல ஆடுகளாக வாழ்வது மிக அவசியமான காரியமாக இருக்கிறதே. நல்ல ஆடுகளை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி ரெண்டு காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, கர்த்தாவே அப்பா சோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்ல ஆடுகள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கும். ரெண்டாவது, நல்ல ஆடுகள் கர்த்தாவே உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக, உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். பிரைஸ் லார்ட்.